சார்கிட்ட பேசினேன். சார் அலுவலகத்தில் கிடையாது, அண்ணப்பா சார் அலுவலகத்தில் கிடையாது. அவர் மீட்டிங்னு சொல்லிட்டு மீனம்பாக்கம் வரைக்கும் போயிட்டாங்களாம், அலுவலகத்தில் கிடையாது. அதான் நம்மளுடைய இந்த இடைநிலை பணிநிலை ஜாயின்ட் டைரக்டர் வந்து சத்தமாக நம்ம வந்து பேசணும். எல்லாருடைய கோரிக்கை மனு கொடுத்துருக்குறோம். உட்காருங்களா? சார்கிட்ட பேசணும். சார் என்ன சொன்னாருனாக்கா, பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து, அதாவது டிஆர்பியிலேருந்து இன்னும் எங்களுக்கு லிஸ்ட்டு ஃபார்வர்டு ஆகலை அப்படின்றாரு. இல்லைங்க சார், நாங்கள் இப்போ டிஆர்பியில் வந்து நாங்கள் ஃபோன் பண்ணும்போது இப்போ எங்களுடைய ஒர்க்கு முடிஞ்சு போச்சு, 100% எங்களோட ஒர்க்கு முடிஞ்சு போச்சு, நீங்கள் இனிமேல் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் தான் நீங்கள் போய் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னேன். இல்லை சார், எங்களுக்கு டிஆர்பிலேருந்து எந்த ஒரு லிஸ்ட்டும் வரல. டிஆர்பிலேருந்து இன்றைக்கி லிஸ்ட்டு வந்தால் கூட நாங்கள் நாளைக்கு கலந்தாய்வு அறிவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்கிறாங்க. சார், ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து சொல்கிறீங்களா சார்? அவங்க வந்து ஃபார்வர்டு ஆகி போச்சுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து ஃபார்வர்டு ஆகலைன்னு சொல்கிறது. இல்லை சார், உண்மையுமே ஃபார்வர்டு ஆகலை. எல்லாம் நீங்கள் தான் எக்ஸாம் எழுதுறீங்க, நீங்கள் தான் டெட்டு பாஸ் பண்ணுறீங்க, நீங்களே வழக்கு போடுறீங்க, நீங்களே உங்கள் தலையில் மண்ணவரி போட்டுக்கிறீங்க அப்படின்னு சார் கேட்குறாரு. உங்கள் கேண்டிடேட் தான் வழக்கு போட்டாங்க, நீங்கள் தான் நாங்களாம் வழக்கு போட்டோம் அப்படின்னு கேட்குறேன். டெய்லியும் நாங்கள் நீதிமன்றத்துக்கு நடந்துருக்கிறோம். நாங்கள் நீதிமன்றத்துக்கு நடக்கிற தூரம் எந்த வழக்கு இல்லைனாக்கா நாங்கள் எப்போயும் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டிருப்பேன். அதனால் இந்த பெரிய ஒரு வழக்கு கிடையாது, நம்ம முடிச்சிடுறோம். எந்த அளவுக்கு விரைவில் நாங்கள் போட்டுருக்கோம், அமைச்சர்கிட்ட பேசி நம்ம வந்து போட்டுக்கிறோம் சொல்லிட்டாரு. இங்கே வந்து போராட்டம் நடத்துறதுக்கோ பேட்டி கொடுத்தோ அனுமதி கிடையாது. நீங்கள் இந்த அளவுக்கு செலக்டட் கேண்டிடேட்டு, அதால் உங்கள் மேலே வந்து காவல்துறை வந்து எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு நாங்கள் சொல்கிறேன். நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் போங்க, உங்களுக்கு நல்லபடியான ஒரு தகவல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே வந்திருந்தால் நீங்கள் முன் அனுமதி வாங்கிட்டு வந்திருக்கணும். நான் சொன்னேன் சார், போராட்டம் பண்ணுறதுக்கு வரல சார், கோரிக்கை மனு கொடுக்க தான் வந்துக்கிறேன். மாதம் வந்துக்கிறேன். ஆகஸ்ட் மாதம் வந்தேன், செப்டம்பர் மாதம் வந்தேன், இப்போ அக்டோபர் மாதம் வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எல்லாமே நாங்கள் பார்த்து தான் இருக்கிறேன். இப்போ இன்றைக்கி நீங்கள் வரலனாக்கா நான் கோர்ட்டுக்கு தான் போகணும். அவ்வளோ வழக்குகள் போட்டிருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு 17ஆம் தேதி இதுமாதிரி வழக்கு இருக்க சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு முடிச்சுட்டு எந்த அளவுக்கு விரைவாக போடுறோமோ. தற்காலிக ஆசிரியர் எங்களுக்கு வந்து தலைவலி தான், அதால் நிறைய பிரச்சனை வரப்போகுது. முதல்ல அவங்கள நீக்கிட்டு ஃபஸ்ட்டு உங்களை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்கிறாரு. நாங்கள் வந்து அரசாங்கத்தோட பேசிவிட்டு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், விரைவாக நடவடிக்கை இருக்கா அப்படின்னு சார் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் வந்து இங்கே வந்து ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணி உங்களுடைய லைஃப்பை நீங்கள் வந்து வீணாக்காதீங்க. உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டு ஏன்னா இங்கே அனுமதி கிடையாது, நீங்கள் முன் அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதால் நம்ம தேர்வாளர் பட்டியலில் இருக்கிறவங்க கோரிக்கை மனு நம்ம வந்து கொடுத்துட்டோம். கண்டிப்பாக அவ்வளோ பெரிய கோரிக்கை மனு நம்ம கொடுத்துருக்குறோம். சார் வந்து ஃபோட்டோவும் எடுத்துக்கிறோம், பேசுகிற ஃபோட்டோவும் எடுத்துக்கிறோம். நம்மளுடைய வந்து நியமனத்தை வந்து நம்ம அந்த அப்பாயின்மெண்ட் வந்து சீக்கிரமாக எந்த அளவுக்கு விரைவாக முடிக்கணுமோ அதே தான் நாங்கள் ப்ராசஸிங் இங்கே விரைவாக அதை தான் சொல்கிறாங்க. விரைவாக முடிக்கணும்னு சொல்கிறாங்க. காவல்துறை மூலமும் சார் சொன்னது, நீங்கள் வந்து பேசிவிட்டு நீங்கள் இந்த இடத்த விட்டு கலைங்க சார், நாங்கள் தலைமைச் செயலகம் போகிறோம் சார் சொன்னாங்க. அது நீங்கள் அங்கே போங்க, அங்கே போய்ட்டு நீங்கள் 5 பேரோ 10 பேரோ அங்கே கொடுத்துங்க அப்படின்னு. நீங்கள் இங்கே எந்த ஆர்ப்பாட்டமோ எந்த கோஷமும் போட்டால் காவல்துறை மேலே எல்லாமே ஃபுல்லாக வண்டி நிறுத்திக்கிறாங்க, கண்டிப்பாக ரிமாண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அதுதான் இப்போ அந்த கவர்மெண்ட் கிடையாது தான். இப்போ வந்து இங்கே நீங்கள் போட்டு ஒரு 5 பேர் அப்புறமா போங்கன்றாங்க. அங்கே போய் நீங்கள் பெட்டிஷன் கொடுங்கன்றாங்க. நம்ம பல முறை சேர்மெண்ட்டுக்கு பெட்டிஷன் கொடுத்தாச்சு. அதான் சார், நம்ம மேலே அனுமதி கிடையாது. நம்ம கிரிவச இளவரசர் தான் போய் பார்க்க முடியும். அதான் இங்கே பேசிட்டு ஒரு 5 பேர் அப்புறம் உள்ள போகலாம். இப்போ யாரும் வந்து கலாட்டாவோ அமைதியாக தான் இருக்கிறாங்க. நம்ம இங்கே உடனே கலைஞ்சு பண்ணுற அவசியம் இல்லை. நீங்கள் உள்ளே போயிட்டு பள்ளிக்கல்வி டிஆர்பி பார்த்துட்டு வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஓகேங்களா? நாங்கள் யாரும் சண்டை போடலை, கலாட்டா பண்ணலை, போராட்டம் பண்ணலை, அமைதியாக தான் இருக்கோம். நீங்கள் போய் கொடுத்துட்டு வாங்க, வந்ததுக்கப்புறம் போகலாம். ஏன்னா ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. பேசில் கேட்டால் அவங்க கேட்டால் ஏதாவது நம்ம போவோம். அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் அமைதியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே காவல்துறை நிற்கணுன்ற அவசியம் கூட இல்லை. நீங்கள் அவங்களையும் போய் கேளுங்க. ஏன்னா இங்கே பாருங்க, பார்த்தி சார் அவங்க வரலன்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. எப்படியே சொன்னால் நம்ம என்ன வச்சு நம்பி கூட போகிறது.